வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. 15வது ஊதியக்குழு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் முடிவு. சபரிமலையில் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் அவதியடைவது மாநில அரசின் இயலாமைக்கு சாட்சி. திருச்சூரில் நடந்த பெண்கள் மாநாட்டில் மாநில அரசை விமர்சித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காவல்துறையில் பணி இடமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு டிஜிபி உத்தரவு. 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் காவலர்களின் பட்டியலை தயாரித்து அனுப்பவும் ஆணை. பிரதமர் மோடியை டெல்லியில் இன்று சந்திக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. கேலோ இந்தியா போட்டி அழைப்பிதழை வழங்கி நேரில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார். I am here to invite the Honorable Prime Minister for the Kelo India Youth Games. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினசரி 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் சாமி தரிசனம். வனப்பகுதியில் கூடாரம் அமைத்து தங்க பக்தர்களுக்கு தடை விதிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் 900 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்ப்பு. கூடுதல் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டவர்களை விசாரிக்க அரசிடம் அனுமதி கேட்டுள்ளதாக சிறப்பு நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். பால், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் விற்க தடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக 5 பேராசிரியர்களுக்கு சம்மன். கருப்பூர் காவல் நிலையத்தில் இன்று காலை 10 மணிக்கு ஆஜராக உத்தரவு. சென்னை வில்லிவாக்கத்தில் சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த அறக்கட்டளை. அலுவலகத்தில் திவால் நோட்டீஸ் ஒட்டப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த மக்கள் திடீர் சாலை மறியல். நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. உதகை சுற்றுப்பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் குளிர் அதிகரிப்பு. சென்னை நந்தனத்தில் 47வது புத்தக காட்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக காட்சியில் சலுகை விலையில் நூல்கள் விற்பனை. முதியவர்கள் மற்றும் இணை நோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். JN1 வகை கொரோனா தொற்று பரவலால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுரை. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மனு தாக்கல். சொத்து குறித்து அளிக்கப்பட்ட விவரங்களை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை என மனுவில் விளக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து EPS-ஐ நீக்கும் வரை தர்ம யுத்தம் ஓயாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த உரிமை மீட்புக் குழு கூட்டத்தில் OPS பேச்சு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ராமர் கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல். எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட 2 கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் கேப்டன் மில்லர் படத்தின் ஆடியோ வெளியீடு. விஜயகாந்த் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்திய பின் மேடையிலேயே பாடல் பாடிய தனுஷ். சங்கத்தமிழே முத்தம் தரணித்தம் வரு நட்சத்திர
ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாதே. ஈரான் இரட்டை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100-ஐ தாண்டியது. கெர்மான் பகுதியில் ரிமோட் மூலம் குண்டுகளை வெடிக்கச் செய்ததாக முதற்கட்ட தகவல். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 55 ரன்களுக்கு சுருண்டது தென்னாப்பிரிக்கா. முதல் நாள் ஆட்டத்தில் இந்தியாவும் முதல் இன்னிங்ஸில் 153 ரன்களுக்கு ஆல் அவுட். கேப்டவுனில் நடக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் சரிந்த 23 விக்கெட்டுகள். முதல் இன்னிங்ஸில் கடைசி 6 விக்கெட்டுகளை ஒரு ரன் கூட சேர்க்காமல் இழந்ததால் இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி. சபரிமலையில் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் அவதியடைவது மாநில அரசின் இயலாமைக்கு சாட்சி என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய சட்டம் இயற்றியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கேரளாவில் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழாவில் பங்கேற்க திரண்ட வாகனத்தில் பிரதமர் சென்றபோது சாலையின் இரு பக்கத்திலும் காத்திருந்த தொண்டர்கள் மலர்களை தூவி வரவேற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்துவதற்கு மட்டுமே இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும் என்று விமர்சித்தார். திருச்சூர் பூரம் திருவிழாவை அரசியலாக்கியது வேதனை அளிப்பதாக கூறிய பிரதமர் மோடி, கோயில்கள் மற்றும் திருவிழாக்களை பயன்படுத்தி கொள்ளையடிப்பதே இந்தியா கூட்டணி கட்சிகளின் நோக்கமாக இருப்பதாகவும் கடுமையாக சாடினார். सबरीमाला में भी जिस प्रकार की अव्यवस्था सामने आई है, उससे भी श्रद्धालुओं को बहुत असुविधा आई है. ये यहां की राज्य सरकार की अक्षमता का प्रमाण है. திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்ய உள்ளதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். சென்னையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வரும் 9ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் ரமேஷ், அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் இளங்கோ மற்றும் சிஐடியு, ஏஐடியுசி, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் முழுமையாக ஏற்பதற்கு தயாராக இல்லை. இப்போது எல்லா சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பேசினோம். பேசின அடிப்படையிலே நாம் வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்வதை தவிர வழியில்லை. நம்முடைய கோரிக்கையை சுருக்கி பொங்கலுக்கு முன் எதையாவது செய்யுங்கள் என்று ஓய்வு பெற்றோர் பிரச்சனை சொன்ன பிறகும் நமக்கு நியாயமான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே வருகிற 9ஆம் தேதியிலே இருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குவது என்று இந்த அனைத்து சங்கங்கள் சார்பிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தொழிலாளர்களின் வேலை நிறுத்த அறிவிப்பால் பொங்கல் நேரத்தில் போக்குவரத்து சேவை முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே போராட்ட முடிவை கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த தொழிற்சங்கங்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் அழைப்பு விடுத்துள்ளார். பொங்கல் விடுமுறைக்கு பின்பு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையில் பணியிட மாற்ற நடவடிக்கை